அதான் என்ன வேலை நடக்கு? ஆனியன் தோசைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஆனியன் கட்டர் ஒன்று வாங்கியிருக்கீங்கள, அது ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணுப்பா. எப்படி சாப் பண்ணுதுன்னு டெஸ்டிங்கா? ஆமாம். முதல்ல ஒரு ஆனியன் டெஸ்டிங் ஓடிடுச்சோ? ஆமாம். லாக் மாதிரி இருக்குது, அப்படி போகணும். கீழே கீழே வைங்க. இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணு. எப்படி தான் யூஸாக இருக்கா? சூப்பர், நச்சுன்னு இருக்கு. எப்போல்லாம் வெங்காய தோசையை நீங்களே போட்டுக்குவீங்கல்ல? ஆமாம். உங்கள்கிட்ட போய் வெங்காய தோசைன்னு காட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்மளே 2 பல்லாயிரத்தி வெட்ட வேண்டிய நம்மளே வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கு தான் இப்படிலாம் திங்ஸ் வாங்கணுங்கிறது. இது நல்லா தான் இருக்குது. வாங்கின பொருள்லாம் நல்லா யூஸ் ஆகுது. பரவாயில்ல, வெரி குட் வெரி குட். நல்லா செலக்ட் பண்ணி வாங்கிட்டியா? இதுலேயே தோல் சீவிக்கலாம். அந்த பொடியை கட் பண்ணுறது நல்லாயிருக்கும். பீன்ஸு இதில் கட் பண்ணி பொரியல் பண்ணையில் நல்ல பொடியாக கட் பண்ணுது, சூப்பராக இருக்கும். அதை உள்ளே விட்டுருங்க. அந்த அப்படியே சமையல் இனிமேல் பண்ணிடலாம்ல, ஈஸி தானே. காய் வெட்டுறதுக்குலாம் இவ்வளோ வாங்கி கொடுத்தாச்சு. என்ன பண்ணிடுவான் நீ பூரா நம்ம சமையல் தான். தின்னு இன்னும் குண்டமாக இருக்கீங்க. நம்ம சமையல் தான். இனிமேல் சாப்பிட்டு இன்னும் நீ குண்டாயிட போறீங்க. முதல்ல ஒரு பீன்ஸை வச்சு வெட்டுவோம். எப்படி வெட்டுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4-5 வச்சு வெட்டுவோன்னா ஈஸியாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. இது ஒரு தடவை நம்ம ஜவுளி எடுக்கையில் ஃப்ரீ கொடுத்தான் கடையில். அதில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு சரி வாங்கிடுவோம்ட்டு வாங்கியாச்சு. பீன்ஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கீழே கட் பண்ணுங்க. நல்லா 2 கட் பண்ணுங்க. இல்லாட்டி அது கட் பண்ணதை எடுத்து காட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணணும். சூப்பர். தான் கேரட்டையும் கட் பண்ணுதான்னு பாருங்கள். இந்த பாருங்க, ஹார்டாக இருக்கா? நைஸாக தான் இருக்குது. வெஜிடபிள் பிரியாணிக்கு கட் பண்ணல ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லா வெஜிடபிளையும் டக்குன்னு கட் பண்ணி போட்டுடலாம். இந்த கேரட்டை எப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கீங்க காட்டுங்க. அதை அப்படி கையில் எடுங்க, அதை காட்டுங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் வச்சு கட் பண்ணணும். மொத்தமாக கட் பண்ண முடியாது. கத்திரிக்காய் கட் பண்ணுதா? சூப்பராக கட் பண்ணுது. இந்த டிஃபன் சாம்பாருக்கு கத்திரிக்காய் அப்படி நைஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரைட்டு. உருளைக்கிழங்கு கட் பண்ணுங்க. அடுத்து பண்ணுங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணலான்னு பார்ப்போண்ணே. அதுதான் இருக்கிறதுல நைஸாக வெட்டாத. சூப்பராக கட்டாத. இதெல்லாம் வச்சா நல்லா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். காய் டக்குன்னு மசாலா பொடியை குறைச்சிட்டு
பச்சை மிளகா வாசனை தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அரிசிப்பருப்பு 1 டம்ளர், சின்ன டம்ளருக்கு. இதில் 3 தக்காளி, தெரியுதா, 4 பச்சை மிளகா. இப்போ கட் பண்ண வெஜிடபிள்லாம் சேர்த்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், வீட்டில் அரைச்ச மசாலா பொடி 1 ஸ்பூன், மிளகாய் போட்டுப்போம், பொடி கொஞ்சமாக போட்டால் போதும். உப்பு, இதுலேயே கொஞ்சம் மல்லி இலை, இதில் கட் பண்ணி பார்த்தா அதுலையா, இதில் கொஞ்சம் மல்லி இலை கரெக்டாக வந்துட்டு சேர்த்தாச்சு எல்லாம். கலக்கி விட்டுட்டு ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு எடுத்துக்கிடணும். இதில் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ 4 விசில் விட்டு எடுத்துக்கிடணும். டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடும். ஆனியன் தோசை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னு தான். ஆமாம், டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னா கொஞ்சம் வேலை பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே செய்கிறாங்க. டீ காஃபி மட்டும் போடுவாங்க. இன்றைக்கி என்னமோ தோசை சுட ஆரம்பித்தாச்சு. ஆனியன் தோசை ரெடி. டிஃபன் சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. எல்லா காய்கறியும் நல்லா குழைய வந்திருக்கும். நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வத்தல், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பருப்பு வேகையிலையும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கணும். தாளிக்கும் போதும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கணும். கருவேப்பிலை, மல்லி இலை, சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி தாளித்து சேர்க்கணும். டிஃபன் சாம்பாரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிடணும். இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் சாம்பார் ரெடி. ஆனியன் தோசை, தேங்காய் சட்னி. நல்ல 2 தோசை இப்படி ஆனியன் நிறையா போட்டு சுட்டு எடுத்துட்டு அதுக்கு மேலே தேங்காய் சட்னி, நல்ல கம கமான்னு டிஃபன் சாம்பார். தேங்க்யூ.